السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يسروا ولا تعسروا، بشروا ولا تنفروا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜுமா என்னும் உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரிமைகளை பறிக்காதீர்கள் என்கின்ற தலைப்பின் கீழே மனித உரிமைகள் சார்ந்து இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் சிலவற்றை இந்த உரையிலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாளை ஐநா அமைப்பு மனித உரிமைகள் தினமாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் உலகெங்கிலும் மனித உரிமைகள் சார்ந்த ஒரு நினைவூட்டல் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. 1948ஆம் ஆண்டு முதல் ஐநாவின் வழியாக இந்த மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதிகமாக பேசப்படுகிற, உலக அளவில் பேசப்படுகிற விஷயங்களில் ஒன்றாக மனித உரிமைகள் என்பது இருக்கிறது. ஏன் மனித உரிமைகளை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது என்றால், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆணுக்கென்று ஓர் உரிமை, பெண்ணுக்கென்று ஓர் உரிமை. ஆண் பெண்ணில் அவரவர்களுடைய பொறுப்புகளுக்கும் தகுதிகளுக்கும் தக்கவாறு சில உரிமைகள், பெற்றோருக்கென்று சில உரிமைகள், பிள்ளைகளுக்கென்று சில உரிமைகள், கணவனுக்கென்று சில உரிமை, மனைவிக்கென்று சில உரிமைகள், உறவுகளுக்கென்று சில உரிமைகள் என மனிதனால், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான உரிமைகளை வழங்கி இருக்கிறார். அந்த உரிமைகளை பாழ்படுத்தாமல், அந்த உரிமைகளுக்கு எந்த கெடுதிகளும் ஏற்படாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் மனித வாழ்வினுடைய மிக முக்கியமான லட்சியம். அது பாழ்படுத்தப்படுகிற வகையில் யார் வாழுகிறாரோ அல்லது நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாத மனிதராக இருக்கிறார். அல்லது மறுமை என்ற ஒரு நிலையை அல்லாஹ் வைத்து அங்கே விசாரிப்பதற்கும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறார். மனித உரிமைகளை யாரெல்லாம் பாழாக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலே விசாரணைகளும் இருக்கிறது. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் மனித உரிமைகளை பேணுதல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு உலக அளவிலே பலரும் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். மனித உரிமைகள் அமைப்பு புற்றீசல்களை போல உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறது. மனித உரிமை அமைப்பிலே நான் இருக்கிறேன் என்று சொல்வது, ஹியூமன் ரைட்ஸ் என்ற அந்த வார்த்தையே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமிக்க ஒரு வார்த்தை.
நான் ஒரு மனித உரிமை அமைப்பை சார்ந்தவன் என்கிற ஒரு அடையாள அட்டையை காண்பிக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பாக அல்லது ஒரு உன்னதமான ஒரு பதவியாக அங்கீகாரமாக அது பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்? ஏன் அதற்கு ஒரு அங்கீகாரம் என்றால், மனித உரிமைகள், மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது அது மகத்துவம் வாய்ந்தது என்ற காரணத்தினால் அது சார்ந்த எல்லாம் மகத்துவமானது. அதனால்தான் சர்வதேச அளவிலே அதற்கென்று ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. மனித உரிமைகளை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உரிமைகளை பாழ்படுத்துவதில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அது பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் பேசப்படுகிறது, அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது, மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட்ட வரலாறு இருக்கிறதா? இப்போ சர்வதேச அளவிலே 1948 இந்த சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது என்றால், அந்த நாள் அனுசரிக்கப்படுகிற காலத்திற்கு பின்னால் உள்ள நிலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நாள் உருவாக்கப்பட்டதே கூட முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்களுடைய மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு பின்னால் மனித மகத்துவங்கள் குறைந்து போகிற ஒரு காலகட்டத்திலே தான் இதற்கென்று ஒரு நாள் உருவாக்கப்படுகிறது. மனித உரிமைகளை பரஸ்பரம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை முன்வைத்தால் இவ்வளவு அமைப்புகளும் இவ்வளவு உரிமைகளை பற்றிய பேச்சுக்களும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில், இன்னும் சொல்றதா இருந்ததுன்னா, இன்னைக்கு நாகரிகம், டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டம், சமகாலத்துடைய சூழல் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு கடைபிடிக்கப்படாமல் இருந்திருக்கிற விஷயத்திற்கும் இன்றைக்கு கடைபிடிக்காமல் இருக்கிற விஷயத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவோ நவநாகரிக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் சக மனிதர்களை மதிக்கிற தன்மை இருக்கிறதா என்றால் அதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பாதைகளிலே தொடங்கி மனிதனுடைய எல்லா வாழ்க்கையினுடைய நிலைகளிலேயும் மிக பெரும் பிரச்சனையாக இருப்பது யாரும் யாரையும் மதிப்பதில்லை, யாரும் யாருக்குமான உரிமைகளை வழங்குவதில்லை என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ மனித வரலாற்றில் அல்லது மனித உரிமைகள் சார்ந்து பேசப்படுகிற அந்த வரலாற்றில் முயற்சிகளில், முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா மனித உரிமைகள் என்று கேள்வி வைத்தால் இல்லை என்பதுதான் பதிலாக வருகிறது. ஆனால் இந்த மனித உரிமைகள் சார்ந்த கடந்த ஒரு நூற்றாண்டு அல்லது 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டங்களில் இந்த பேச்சுக்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறத்தாழ 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகத்திலே மனித உரிமைகள் எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும், அதிலே எவ்வளவு தூரம் ஆழமாக சிந்திக்க வேண்டும், மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் எதுவெல்லாம் அடங்கும் என்கிற மிக ஆழமான அறிவை, வழிகாட்டுதலை மனிதர்களுக்கு கொடுத்து அதனை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த காட்டிய ஒரு கொள்கை இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் அது இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த கொள்கையை மக்கள் மன்றத்திலே வைத்து மனித உரிமைகளை சரிவர பெற்றுக் கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் இந்த உலகத்திலே இருந்திருப்பார்கள் என்றால் அது உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வரலாற்றில் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு மனித உரிமைகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டியவர்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய பார்வையில் மனித உரிமைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறது. அதனால்தான் அந்த உரிமைகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எதுவெல்லாம் மனித உரிமைகள் நிறைய இருக்கிறது. முதலில் மனித உரிமைகளில் முதலில் பேச வேண்டியது வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைவ் என்று சொல்வார்கள். மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உரிமை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல நவநாகரிக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இங்கே வாழ்வதற்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? நம்முடைய இருப்பை அடையாளமாக்கப்படுகிறது. இன்றைக்கு வருகிற எல்லா செயல் திட்டங்களும் இங்கு கீழ் இருக்கக்கூடிய நாட்டினுடைய மக்களை அடிமைத்தனத்தை நோக்கியோ அல்லது அகதிகளாகவோ பார்க்கலாம் என்கிற ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கான செயல் திட்டங்கள் தான் இங்கே வடிவமைக்கப்படுகிறது. ஆளும் வர்க்கம் தனக்கு கீழே இருப்பவர்களை அடிமைகளாக மாற்ற துடிப்பதற்கான சித்தாந்தங்களை மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சனாதனம் என்று பேசுகிறோம்.
ஆக இன்றைக்கு இருக்கிற நடைமுறைகள், கடந்த கால நடைமுறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கையாளர்களுடைய எல்லா நிலைகளும் மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில இருந்தது. ஆனால் இஸ்லாத்தினுடைய தூய கொள்கை மனிதர்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டுவதில் முனைப்பு காட்ட வேண்டும். எல்லா விஷயத்திலும் அதிலே முதன்மையானது உயிர் வாழக்கூடிய உரிமை. அதை மிகச்சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதித்தது. இந்த உலகத்திலே மனிதர்களை கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான், குர்ஆன் தான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளாக உலகத்திலே கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் நீங்கள் சங்கையானவர்களாக பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய பிரகடனம் இது. இங்கே அருகாமையிலே சகோதரர்கள் பலரும் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரர் யார் என்று இன்னொருவருக்கு தெரியாது. ஆனால் மதிப்பளிக்க வேண்டும், மதிப்பளிக்கிறோம். என்ன காரணம்? அது இஸ்லாம் ஒரு மனிதன் சக மனிதனை மதிப்பு மிக்கவனாக பார்க்க வேண்டும் என்பதுதான். சஃபிலே நீங்கள் நின்றால் கூட அங்கே பாகுபாடுகள் கிடையாது. அது இஸ்லாத்திலே மட்டும்தான். இன்றைக்கு கோயில் என்கிற பெயரிலே, தெய்வீகம் என்கிற பெயரிலே, தெய்வத்தை வழிபடுகிறோம் என்கிற பெயரிலே எத்தனை பாகுபாடுகள், எத்தனை அரசியல் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் நீங்கள் எது பார்க்கலாம், எத்தனையோ அமைச்சர்கள் பெரும் பெரும் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு கீழே சம்மணம் விட்டு மண்டியிட்டு அமரக்கூடிய நிலை இன்றைக்கும் தொடர்கிறது அல்லவா? ஜனநாயக திருநாட்டிலே அவர் சோபாவிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார், இவர் எடுத்துட்டு போவது ஒரு ஸ்டூலோட தான் போவாரோ என்று நினைக்கிற அளவிற்கு தன்னுடைய இருக்கைகளை அவருக்கு கீழே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சனாதன சட்டங்கள் ஜனநாயக திருநாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் அந்த பாகுபாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வதற்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. வாழ்வதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லாத ஒரு நிலையை நோக்கி நம்முடைய தேசம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கான உரிமையை கொடுத்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வறுமை இருந்தாலும், செல்வத்திலே நெருக்கடியான நிலைகள் இருந்தாலும், ஒரு உயிரை நீங்கள் செல்வத்திற்கு பயந்து, வறுமைக்கு பயந்து, நான் எப்படி இவர்களை வழிநடத்தப் போகிறேன், எனக்கு என்ன செல்வம் இருக்கிறது என்று சொல்லி என்றைக்கும் பல தாய்மார்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அல்லது அளவுக்கு அதிகமான குழந்தைகள் பிறந்து விட்டால் குப்பை தொட்டியில வீசக்கூடிய அந்த பண்பு இன்றைக்கும் தொடர்கிறது அல்லவா? இஸ்லாம் அதனை வெறுத்தது. வறுமைக்கு பயந்து எந்த உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் என்று சொன்னது. ஏன் வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் என்று சொன்னது. உங்களுக்கு எவ்வளவு விரக்தி வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். தற்கொலை இஸ்லாம் தடை செய்ததற்கு என்ன காரணம்? உயிர் அவ்வளவு தூரம் மகத்துவம் மிக்கது. மனிதன் வாழ வேண்டும். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த வாழ்வு என்பது வாழ்வதற்கு தானே தவிர அந்த வாழ்வை இல்லாமலாக்கிக் கொள்வதற்கு அல்ல என்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு கொடுத்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. பெண் குழந்தைகள் ஒரு காலகட்டத்திலே உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே தான் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டது. நீங்கள் பெண் குழந்தைகளை புதைக்க கூடாது, பெண் குழந்தைகளை கொள்வது என்பது அது இஸ்லாத்தினுடைய நடைமுறை அல்ல, அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். அது குறித்து நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வைதல் மௌஊதத்து சுஇலத், பெண் குழந்தைகளை யாரேனும் கொலை செய்தால் அதற்குண்டான விசாரணை கேள்வி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எதையெல்லாம், எந்த உயிர்களை எல்லாம் துச்சமாக மதிக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் ஒரு கண்ணியத்தை கொடுத்து மனித உயிர்களை மகத்தானதாக, மனித உயிர்கள் இந்த உலகத்திலே வந்துவிட்டால் அவர்கள் வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளையும் பெறுகிறார்கள் என்கிற அற்புதமான உயரிய வழிகாட்டுதலை கொடுத்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதனால்தான் போர்க்களத்திலே கூட அந்த மரபுகளை மீறக்கூடாது. போர்க்களத்திலே குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அது உயரிய பண்பாடாக எடுத்து கூறினார்கள். போர் எவ்வளவு உக்கிரமாக நடந்தாலும் அந்த பெண்கள் விஷயத்திலேயும் குழந்தைகள் விஷயத்திலேயும் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான மரபுகள் தான் இன்றைக்கு உலகத்திலே வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனித உரிமைகள் பேசப்படுகிற இந்த காலத்தில் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதா என்கிற கேள்விக்கு இல்லை என்கிற பதில் வருகிறது அல்லவா? ஏன் வருகிறது? இஸ்லாத்தை தவிர மனித உரிமைகளை மிக தூய வடிவில் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு மார்க்கம் உலகத்திலே கிடையாது, ஒரு வழிகாட்டுதல் கொள்கை கிடையாது. அதனால்தான் அது நடைமுறைக்கு வரவில்லை.
இஸ்லாத்தை உயர்த்தி பிடித்திருந்தால், இஸ்லாம் எங்கெல்லாம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மனித உரிமைகள் மிகச் சிறப்பாக நிலைநாட்டப்பட்டது என்பதற்கான வரலாறுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே ஒரு நபித்தோழர், நம்ம ஏற்கனவே கூட இந்த நிகழ்வை சொல்லி இருக்கலாம், ஒரு நபித்தோழர் போர்க்களத்திலே எதிரியை வெட்டி வீழ்த்தி கீழே வீழ்த்தி அவரை வெட்டுவதற்காக வேண்டி கரத்தை ஓங்கும் பொழுது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்கிறார். அந்த நபித்தோழருக்கு தடுமாற்றம். அவராக நினைத்துக் கொள்கிறார், இவர் கலிமா சொன்னது என்னுடைய வாளுக்கு பயந்துதானே, நான் வாளை ஓங்கியதற்கு பின்னால் தானே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்கிறார் என்றால் இவரை கொல்வதில் தவறில்லை என்று சொல்லி வெட்டி விடுகிறார், கொலை செய்து விடுகிறார். பெருமானாரிடத்தில் இதை வந்து முறையிடவும் செய்கிறார்கள் அந்த நபித்தோழர். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த கேள்வி, அப்படியா, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை உங்களுடைய வாளுக்கு பயந்துதான் அதை மொழிந்தார் என்பதை அவருடைய நெஞ்சத்தை பிளந்து நீங்கள் பார்த்தீர்களா? பெருமானார் கேட்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரணை நடக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சுமந்து கொண்டு உமக்கு எதிராக அல்லாஹ்வின் முன்னிலையிலே வந்து நின்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். என்றால் மனித உயிர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி தான் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது. அன்பானவர்களே, மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் முதலில் உயிர் வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேசத்திலே நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் உயிர் வாழ்வதற்கான அந்த உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்பட்டு ஒரு மிக மோசமான நிலையை நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். உயிர் வாழ்வது கூட ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய அளவிற்கு நம்முடைய தேசம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலில் மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் இஸ்லாம் முதன்மையாக சொல்வது ரைட் டு லைஃப், வாழுவதற்கான உரிமை என்பது. இரண்டாவது ரைட் டு டிக்னிட்டி, கண்ணியத்தை, அவரவர்களுக்கான கண்ணியத்தை வழங்கக்கூடிய அந்த உரிமை. எல்லோருக்கும் கண்ணியம் இருக்கிறது, அவரவர்களுக்கான கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியங்களை பாழ்படுத்தக்கூடிய அந்த நிலை மனித உறவுகளுக்கு மத்தியிலே வந்துவிடக் கூடாது. மனித உறவுகளை, உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் இரண்டாவது மிக முக்கியமானது அவரவர்களுக்கான கண்ணியங்களை நாம் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனக்கு கீழ் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆளுமைக்கு கீழே உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா? என் பொறுப்பின் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கிறார்களா? இந்த பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆட்சியாளர்களிடத்திலே இருந்தது. நீதிக்கு ஓர் உமர் என்கிற பெயரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெறுவதற்கு பின்னால் என்ன காரணியாக இருந்தது? என்னுடைய ஆளுமையின் கீழே அத்தனை பேரும் அவரவர்களுக்கான கண்ணியங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், உரிமைகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நல்ல அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும். இது அவர்களிடத்திலே மட்டுமல்ல, இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக நீதமானது ஒரு ஆட்சி. இரண்டாம் உமர் என்று பெயர் பெற்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அரசவைக்கு எல்லா மக்களிடத்திலே இருந்தும் வரி சம்பந்தமான பொருளாதாரம், நிதி வந்து குவிகிறது. அதனை பகிர்ந்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பணியை மேற்கொள்வதற்காக சில நபர்களை அவர்கள் தயார் செய்து வெளியிலே சென்று, நீங்கள் யார் தேவையுள்ளவர்களோ அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்து வாருங்கள். செல்கிறார்கள், அந்த பணியாளர்கள் சென்று விட்டு திரும்ப வருகிறார்கள். எங்களால் யாரிடத்திலேயும் இந்த பொருளாதாரத்தை கொடுக்க முடியவில்லை. கேள்வி, ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை? அங்கே பெறுவதற்கு ஆள் இல்லை. ஏன் பெறுவதற்கு ஆள் இல்லை? யாருக்கும் தேவையில்லை. எல்லோரும் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்களே ஜகாத் கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம், நாங்களே தான தர்மங்களை செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிறகு எப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய அரசின் கருவூலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பொது நிதியை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எப்படி தகுதி பெறுவோம் என்று சென்று யாரிடத்திலே எல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் இதே பதிலை சொல்லி திரும்ப அனுப்புகிறார்கள். போன பொருட்கள் அப்படியே திரும்ப வருகிறது. இங்கேயும் நம்ம பள்ளி சார்பில் அது மாதிரியான வெல்ஃபேர் நடக்குது. எடுத்துட்டு கொண்டுட்டு போனா நம்ம கொடுக்கிறது ரொம்ப சொற்பமானது. ஆனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றை வாங்குவதற்கு பல நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு தேவைகள் அந்த தூரம் இருக்கிறது.
ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? வாங்குவதற்கு தேவையற்ற ஒரு நிலையை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப இதை பெருமை கொள்ளணுமா இல்லையா? யார் பெருமை கொள்ளணும்? யார் சந்தோஷப்படணும்? அது அந்த காலத்தில் ஆட்சியாளராக இருந்த இரண்டாம் உமரான உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் கவலைப்பட்டார்கள். இவர் போயிட்டு ரிட்டர்ன் அந்த பொருள் வந்த உடனேயே கவலைப்பட்டார்கள். ஏன் கவலைப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை மனம் நொந்து கொண்டார்கள். வரலாற்றை சொல்லும் பொழுது, ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழிருப்பவர்களுக்கு கொடுத்துதான் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு, அதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு மன நிறைவு. ஆனால் என்னுடைய ஆட்சி காலத்தில் என்னால் கொடுக்க முடியாமல் போயிருக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது, எனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மனம் வந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆனா அந்த நிலையை உருவாக்குறது யாருதான்? கீழே வறுமையற்ற ஒரு நிலையை உருவாக்கியதே அவர்கள் தான். என்றாலும் கூட நான் கீழிருப்பவர்களுக்கு சேவகனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு கீழிருப்பவர்களுக்கு நான் ஏதேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு தன்னுடைய கீழிருப்பவர்களுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்த ஆட்சியாளர்கள் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அப்ப என்ன, எதனால் அப்படி அவர்கள் யோசித்தார்கள்? தனக்கு கீழ் இருப்பவர்களுடைய அந்த கண்ணியம் பால்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் என்னை அந்த நிலையில் வைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டும். இது மனித கண்ணியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய செயல். இன்றைக்கு சாதாரணமாக தர்மங்கள் செய்யும் பொழுது உண்டான வழமைகள் மாறி போயிருக்கிறது. தர்மத்தை மிகப்பெரிய அளவிலே பிரபல்யப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் சாதாரண தர்மத்தை கூட, ஏன் ஜக்காத்தை கூட ஒரு தேடியிட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரபல்யமாக இந்த நபருடைய வீட்டிலே இந்த தர்மம் வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு மிக ஒரு விமர்சையாக நடத்தக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தளவில் தங்களுக்கு கீழே யாருக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் வரக்கூடாது, அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று பார்த்ததனுடைய விளைவுதான் இது போன்ற சேவைகளை அவர்களால் முன்னெடுக்க முடிந்தது. எனவே மனித உரிமைகளை பற்றி பேசும்போது இரண்டாவது மிக முக்கியமான செய்தியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது ரைட் டு டிக்னிட்டி. கண்ணியங்கள் பாழ்பட்டு விடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மனித கண்ணியங்களை பாழ்படுத்தக்கூடிய செயல்களை இன்றைக்கு சமகாலத்தினுடைய சூழலில் பல இடங்களிலேயும் பார்க்கிறோம். மனித கண்ணியங்களை பாழ்படுத்துவது. வட மாநிலங்களை பொறுத்த அளவிலே கடந்த காலங்களிலே ஒரு மாட்டை வைத்து மனிதனை எவ்வாறெல்லாம் நடத்தினார்கள், இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மனித கண்ணியங்களை அவர்கள் மிக துச்சமாக கருதக்கூடிய ஒரு நிலை இது. சாதாரணமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த வாசகத்தை வந்தே மாதரம் சொல்ல வேண்டும் என்றோ அல்லது பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல வேண்டும் என்றோ அந்த வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் எத்தனை வகையான கண்ணியமற்ற நிலைக்கு துன்புறுத்தப்படுகிற ஒரு சூழல்களை நாம் பார்க்கிறோம். அதனை அவர்கள் காணொலியாக எடுத்துக்கொண்டு பரப்புகிற அந்த நிலைகளை பார்க்கிறோம். அவர்கள் படுகிற வேதனையை பார்த்து சுற்றி நின்று சிரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை சுதந்திர இந்தியாவில் சமகால நிலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்றால் எங்கே மனித உரிமைகள்? இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒரு கருப்பு தாயின் மகனே என்று சொன்னதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பு தாயின் மகனே என்று சொன்னதற்காக இன்னும் நீங்கள் அறியாமை காலத்திலே இருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்திய வழிகாட்டுதலை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் அறியாமை காலத்திலே இருக்கிறீர்களா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளே இல்லையே என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இஸ்லாம் அந்த அளவு தூரம் பிறருடைய டிக்னிட்டியை, கண்ணியத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம். எனவே மனித உரிமைகளில் பிறருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அடுத்து ரைட் டு ஜஸ்டிஸ், நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதம் ஒவ்வொரு மனிதனுக்கான உரிமை. நீதம் இங்கே சமகாலத்தினுடைய சூழலில் எங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ், நீங்கள் நீதத்திற்கு சாட்சியாளர்களாக இருங்கள். அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதை உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது ஒரு செல்வந்தனுக்கோ அல்லது ஏழைக்கோ, இது விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலே நீங்கள் அந்த நீதத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. மற்றொரு
இறை வசனத்திலே வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒருவரின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு வெறுப்பை வைத்துதானே எல்லா தீர்ப்புகளும் நடக்கிறது. வெறுப்பை வைத்துதானே தீர்ப்புகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. கடந்த வாரத்திலே கூட டிசம்பர் 6 நாம் அதனுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்து கொண்டோம். பாபரி மஸ்ஜித் சம்பந்தமாக 33 ஆண்டுகளாக நீதத்தை இன்றைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருந்தது? எல்லாம் உங்களுக்குரியதுதான், ஆனால் உங்களுக்கு கொடுத்தால் சிலருக்கு பிடிக்காது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களிடத்தில் உங்கள் பொருளை கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கான உரிமையை அவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறோம். எவ்வளவு தூரம் நீதத்திலே அநீதி. இப்ப கடந்த வாரத்துல நம்ம பேசணுமா இல்லையா? அதே அன்னைக்கு நம்முடைய மதரசாவுடைய குழந்தைகளுக்கு பாபரி மஸ்ஜிதுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்தோம். நினைவு கூர்ந்து விட்டு அதை சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டோம், பேஸ்புக்ல, நம்முடைய மதரசாவுடைய பேஜ்ல. குழந்தைகளுக்கு பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு வகுப்பாக எடுக்கப்பட்டது. அதற்கு என்கொயரி வந்திருக்கு பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள். என்ன என்கொயரி? அது எப்படி நீங்க ஷஹீதாக்கப்பட்டன்னு போடலாம்? குழந்தைகளுடைய மனங்களிலே நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீர்கள். ஷஹீதாக்கப்பட்டனா என்ன வந்து விளக்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி. அப்பதான் இன்னைக்கு நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டோம், ஷஹீதாக்கப்பட்ட வரலாறையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். ஷஹீதாக்கப்பட்ட என்றால் என்ன என்கொயரி பண்ணீங்க இல்லையா, அதையும் சும்மா உரைகளிலே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுக்குதான் இந்த செய்தி. அநீதம், மனிதனுடைய உரிமைகள் எங்கே பறிக்கப்பட்டாலும் அதை உரத்து முழங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய உயிரை வழிகாட்டுதல். அதை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்டது என்றால் அது ஷஹீதாக்கப்பட்டதுதான், அது அநியாயமான முறையில் அபகரிக்கப்பட்டதுதான். அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய உரிமை நிலைநாட்டப்படுவதற்கான பங்களிப்பை நாம் சரியாக செய்தோம் என்பதற்கான அடையாளம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். அது கடமை. அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் உருவானதற்கு காரணமே அதுதான். இழக்கப்பட்ட, இழந்து போன எல்லா உரிமைகளையும் மீட்டுக் கொடுக்கணுங்கிறதுதான். அப்படி என்றால் பாபரி மஸ்ஜிதை அபகரித்திருக்கிற அந்த பாபரி மஸ்ஜித் நிலை கொண்டிருந்த இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்திய ஜனநாயகம். அதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சியாளர்களாக அமர்ந்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமை. அதை நினைவூட்டாமல் அதை எப்படி கடந்து செல்வது? எனவே அன்பானவர்களே, நீதம் என்பது இன்றைக்கு அந்த அளவு தூரம் மிக மோசமான நிலையை எட்டி இருக்கிறது. நீதத்தில் நீங்கள் சரியான உரிமைகளை பேண வேண்டும் என்பது, ரைட் டு ஜஸ்டிஸ் என்பது இஸ்லாத்துடைய உயரிய வழிகாட்டுதலில் உள்ளது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன், அவருக்கும் சாதாரண ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு மத்தியிலே ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே அந்த சாமானியன் வெற்றி பெற்று விடுகிறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் கோபத்திலே அவருடைய முதுகிலே ஒரு அடி அடித்து விடுகிறார், தோற்று போன அந்த வேகத்தில். இது யாருக்கு வழக்கு வருகிறது? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் சுதந்திரமானவர்கள், இறைவன் எல்லோரையும் சுதந்திரமானவர்களாக வைத்திருக்க அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்டார்கள். உலகத்திலே யாரையெல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்தாலோ, பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய் எல்லோரையும் சுதந்திரமானவர்களாகத்தான் பெற்றெடுத்தாள். ஒரு தாய் தன் குழந்தையை சுதந்திரமானவராக பெற்றெடுத்திருக்க அந்த குழந்தையை அடிமைப்படுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்தது மட்டுமல்ல, அம்ர் இப்னு ஆஸ் மகனை நிற்க வைத்து அந்த சாமானிய மனிதரை அழைத்து சொன்னார்கள், அவர் எப்படி அடித்தாரோ அதே போல நீங்கள் அடியுங்கள். இதுதான் நீதம். இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் இந்தியாவிலும். இது நடந்துவிட்டால் அதை பற்றி பேசுவதற்கு இல்லை. இது அதிலே குறைபாடு இருக்கிற காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே ரைட் டு ஜஸ்டிஸ் என்பது நீதத்திற்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய உயரிய வழிகாட்டுதலிலே உள்ளது. அதே போல ரைட் டு பிரைவசி, இந்த உரிமைகள் வழங்குதல் என்கிற விஷயத்திலே நாம் அத்தனை பேருக்கும் உரிமைகளை சரியாக வழங்கிவிட்டோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த உரையை கேட்கக்கூடாது. நாம எல்லாருக்கும் உரிமைகளை கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறோமாங்கிற பரிசோதனையும் நமக்குள்ள இருக்கணும். இந்த பிரைவசின்னு சொல்றோமா இல்லையா? ரைட் டு பிரைவசி, அடுத்து ரைட் டு லிபர்ட்டி. லிபர்ட்டினா சுதந்திரம், பிரைவசி அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது.
ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த உரிமைகளை நம்ம கொடுக்கிறோமாங்கிற ஒரு பரிசோதனை நமக்குள்ளே இருக்கணும். முஸ்லிம்கள் அவரவர்களுக்கான உரிமைகளை தங்களுக்குள்ளே கொடுப்பதிலே பெரிய சிக்கல் இருக்கிறது. மதிப்பதில், கண்ணியம் அளிப்பதில், வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எவ்வளவு தூரம் பிரைவசி இருக்கணும். நீங்கள் பாதையிலே நடந்து சென்றால் அந்த பாதைக்கான உரிமையை கொடுங்கள். பாதைக்கான உரிமை எது? சஹாபாக்கள் கேட்டார்கள். ஓரமா நில்லுங்க, யாராவது வந்தா சலாம் சொல்லுங்க, அடுத்தவருடைய பாதையை அபகரிக்காதீர்கள். அப்ப லிபர்ட்டி, பிரைவசி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு பிரைவசியை சரியான விதத்திலே கொடுக்காத காரணத்தினால் தான் குடும்பத்திலே இருந்து எல்லா இடங்களிலேயும் பிரச்சனை. கணவன் மனைவிக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, அதை அவர் மீறார். மனைவி கணவனுக்கு என்று கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகளை அவர் மீறுகிறார், பிரச்சனையா மாறுது. குழந்தைகளுக்கு கூட ஒரு பிரைவசி இருக்கு. அதனால்தான் டீனேஜ் வந்ததற்கு பின்னால் அவர்களிடத்திலே காட்ட வேண்டிய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று குழந்தை வளர்ப்பு சார்ந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. 12 வயசு வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை 12க்கு அப்பாலும் கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவா மாறும். ஒரு 13 வயதிற்கு பின்னால் அவன் ஒரு தனி பிரைவசி எதிர்பார்ப்பான். அதான் டீனுடைய காலகட்டம்னு சொல்றாங்க. அந்த டீனேஜ் வரும் பொழுது பெற்றோர்கள் கொஞ்சம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். பேச்சில், நடைமுறையில், அவரோட அணுகுமுறையில். அது வரைக்கும் 12 வயசு வரைக்கும் ஆடா போடா அப்படிலாம் சொல்லலாம், அது சாதாரணமாக தெரியும் அந்த குழந்தைகளுக்கு. ஒரு 13 வயசுல வாடா தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவன் ஒரு பிரைவசி எதிர்பார்ப்பான். அது இயல்பாக மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய யதார்த்த ஒரு நிலை அது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கிறார்கள், மனித உரிமைகளை காப்பாற்றுகிறார்கள். அங்க பிரச்சனை வராது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு மிக முக்கியமான சட்டமாக சொல்வது, ஒரு வீட்டிற்கு நீங்கள் சென்றால் எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்பது. ஒரு வீட்டிற்கு நீங்கள் சென்றால் எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்பது குர்ஆனுடைய சில வசனங்களின் வழியாக மிக துல்லியமாக வழிகாட்டிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். குர்ஆனுடைய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் யாருடைய வீட்டிற்காவது சென்றால் அங்கே அனுமதி கேட்காமல் உள்ளே நுழையாதீர்கள். எப்படி அனுமதி கேட்பது? முதலில் சலாம் சொல்ல வேண்டும். அதற்கு விளக்கமாக பெருமானாருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. சலாம் சொல்லி அனுமதி கிடைக்கலைன்னா போகக்கூடாது. ஏன் ஒரு வீட்டிற்கு சென்று அனுமதி கேட்பதையும் கூட அல்லாஹ்வினுடைய வசனங்கள் வழிகாட்டுதலாக ஏன் கொடுக்கின்றன என்றால், மனித உரிமைகளை காப்பாற்றுவதில், மனிதர்களுக்கான அந்த தனித்தனி உரிமைகளை நிலைநாட்டுவதில் மிக கண்ணுங்கருத்துமாக ஒரு சத்திய விசுவாசி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அல்லாஹ் சத்திய விசுவாசிகளை அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிகளே, நீங்கள் வீட்டிற்கு சென்றால் அனுமதி கேட்டுட்டு உள்ள போங்க. ஏன் உங்கள் வீட்டிற்கு சென்றாலும் கூட சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையக்கூடாது? ஏன் உன் தாயே கூட வீட்டில் இருந்தாலும் கூட பெருமானாருடைய வழிகாட்டுதல் சலாம் சொல்லாமல் சப்தமிடாமல் உள்ளே நுழையக்கூடாது. மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்கேயும் கூட போகக்கூடாது. சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தாங்கன்னா சொல்லக்கூடாது. அவர்கள் விரும்பாத நிலைகள், கணவனுக்கு விரும்பாத நிலைகள் கூட இருக்கலாம். கணவன் தான் என்றாலும் கூட அவர் ஒரு தனி பிரவேசல இருந்துட்டு இருக்கலாம். அதை உடைக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுது. எனவே இஸ்லாம் எல்லா விதத்திலேயும் அவரவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கிறது. எல்லாவற்றையும் விட மிக மேலாக ரைட் டு லிபர்ட்டி, இன்னைக்கு அதான் பேசுறோம். மனித உரிமைன்னு சொல்லும் போதும் நம் கடந்த வாரத்திலே கூட பலரும் அந்த இந்தியாவினுடைய அரசமைப்பினுடைய அந்த முகமுறையை கையில் ஏந்தி கொண்டுதான் பாபர் மசூதியுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த முகமுறை சொல்லக்கூடிய விஷயங்களிலே ஒன்று லிபர்ட்டி, எல்லோருக்குமான சுதந்திரம், எல்லோருக்கும் நீதி, எல்லோருக்கும் சுதந்திரம். இதுதான் அந்த லிபர்ட்டி. அந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? இன்றைக்கு எல்லோரும் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்களா? அந்த சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பது மனித உரிமைகள் நிலைநாட்டப்படுகிற விஷயத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மிக பெரும் கல்வியாளர்களை கூட காலிலே விழ வைக்கிறார்கள், மிக பெரும் விஞ்ஞானிகளை கூட காலிலே விழ வைக்கிறார்கள். இங்கே அந்த அளவு தூரம் அடிமைத்தனம் ஒரு பக்கம் நிலை கொண்டிருக்க, இந்தியாவுடைய ஜனநாயகம் மேலோங்கி இருக்கிறது, இந்தியா மேலோங்கி இருக்கிறது என்று பேசக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் மனித உரிமைகள் என்றால் என்ன, மனித உரிமைகள் எவ்வாறு நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மிக துல்லியமாக வழிகாட்டிய ஒரு மார்க்கமாக சத்திய மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது. அதற்கான வாழ்ந்து
அதற்கான முன்மாதிரி இந்த உலகத்திலே விட்டு சென்றவர்கள் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உரையை கேட்டதனுடைய நிறைவாக நாம் 2 விஷயங்களை மனதிலே கொள்ள வேண்டும். ஒன்று, மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் முனைத்து காட்ட வேண்டும். நாம் ஒருபோதும் மனித உரிமைகளை பாழ்படுத்தக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். எல்லா விஷயத்திலையும் மனிதர்களுக்கான கண்ணியங்களை நாம் வழங்க வேண்டும். 2வது, மனித உரிமைகளை பாழ்படுத்தக்கூடியவர்களை, மனித உரிமைகளை பிடுங்கக்கூடியவர்களை, நீதத்தை இல்லாமல் ஆக்குபவர்களை, மனிதர்களுக்கான கண்ணியங்களை பாழ்படுத்தக்கூடியவர்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இது 2 நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஒன்று, மனித உரிமைகளை நிலைநாட்டுவதும் நம் மீது கடமை. யாரெல்லாம் இந்த தேசத்தில், குறிப்பாக இந்தியாவில் மனித உரிமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய, போராட வேண்டிய, அவர்களை இல்லாமலாக்க வேண்டிய பொறுப்பும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் மனித உரிமைகள் விஷயத்திலே இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அது நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறதோ அவற்றை நிலைநிறுத்தக்கூடிய நல்ல சத்திய விசுவாசிகளாக, நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.